ஸ்டோர்ஸில் வாங்கினேன். அழகாக க்யூட்டாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதம் போடுறது ரொம்பவே முக்கியங்க. ஸோ வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அவங்கள நடக்க வைக்கலாம். இந்த பாதம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா பச்சரிசி வந்து நல்லா ஊற வச்சு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உள்ளங்கையில் அப்படி வச்சுட்டு மேலே வந்து விரலெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கிருஷ்ணன் நம்ம வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ வாசலில் இருந்து வீடு ஃபுல்லாக வந்து நம்ம போட்டு வரலாம். எந்த இடத்துலையும் கிருஷ்ணனை வந்து மனை வச்சு நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த இடம் வரைக்குமே நீங்கள் வந்து இது போட்டுக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கிருஷ்ணன் நம்ம வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும். அது குட்டி பாதம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பாதம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் பூ வந்து வச்சுக்கோங்க. இந்த வருஷம் கோகுல அஷ்டமிக்கு என்னால் எந்த பலகாரமும் செய்ய முடியல. அதனால A to Bல இந்த மாதிரி ரெடிமேடாக வாங்கிட்டேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிருஷ்ணர் படம் வச்சுருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோகம் போட்டிருந்தாங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம ஸ்லோகம் சொல்லுவோம்ல, ஸோ அந்த ஸ்லோகம் வந்து இந்த புக்கில் இருந்தது. இதுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் தட்டை நல்லா காரமாக இருந்தது. இது வந்து கை சுத்து முறுக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு 10 பீஸ் தான் இருக்கும். மினி தட்டை இருந்துச்சு. மினி தட்டை வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருந்ததுங்க. அதிரசம் வந்து 5 அதிரசம் உள்ளே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து முள்ளு முறுக்கு. இதுவுமே நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருந்தது. எல்லாமே மினி சைஸில் தான் இருந்துச்சு. இது வந்து மினி தேன்குழல். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளை சீடை. இது வந்து கொஞ்சம் பிரேக் ஆகி தான் இருந்தது. அதுக்கப்புறம் சீடை கூடவே பார்த்தீங்கன்னா 200 கிராம் நெய்யும் கொடுத்துருந்தாங்க. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 750 ருபீஸுங்க. ஸோ இது வாங்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டேன். இது வந்து முந்தின நாள் எல்லாமே வாங்கிட்டேன். பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா எல்லா சாமி படங்களுக்கும் பூலாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்குமே நல்ல மாலையெல்லாம் போட்டு அழகாக அமர்த்தி உட்கார வச்சாச்சு. விளக்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டு திரி போட்டு வச்சுட்டேன். ஸோ நம்ம வந்து பலகாரம்லாம் எடுத்து வச்சுட்டு தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீ பாயில் இந்த மாதிரி கிளாத் போட்டுட்டேன். இங்கே வந்து நம்ம வீட்டில் என்ன படங்கள் இருக்கோ அந்த படங்கள் வைக்கலாம். வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுக்கலாங்க. நம்ம எது வைக்கிறோமோ இல்லையோ, ஆனால் கிருஷ்ணருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெண்ணெய், தயிர், பால், மோர், பானகம், அவல் இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம சாமிக்கு படைச்சு சாமி கும்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாயாசமாக கூட செய்யலாம், அவல் உருண்டையாக கூட செய்யலாம். நான் போன வருஷம் வரைக்கும் எல்லாமே செஞ்சுட்டு தான் இருந்தேன். பட் இந்த வருஷம் தான் பண்ணலை. பரவாயில்ல, நெக்ஸ்ட் இயர் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். அவல் கூட பார்த்தீங்கன்னா சர்க்கரை, வெல்லம், பொட்டுக்கல்ல அந்த மாதிரி சேர்த்து கூட வைக்கலாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அகம் ஃபுட்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜிலேருந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பலகாரங்கள்லாம் அமைச்சிருந்தாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஹெல்த் மிக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த ஹெல்த் மிக்ஸில் பார்த்தீங்கன்னா 25 பொருட்கள் சேர்த்துருக்காங்க. சிறுதானியங்கள் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பொருட்கள் சேர்த்து ரொம்ப டேஸ்டியாக பண்ணியிருக்காங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. இவங்க ஹெல்த் மிக்ஸ் மட்டும் இல்லாமல் சாம்பார் பொடி, ரசப்பொடி, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், நாட்டு சக்கரை இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. மஞ்சள் தூள், நாட்டு சக்கரைலாம் பார்த்தீங்கன்னா ஈரோடுலேருந்து எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாமல் பியூராக பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பண்டிகை காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஆர்டர்ஸ் கூட எடுக்கிறாங்க. ரவா லட்டு, சோமஸ், முறுக்கு, தட்டை இந்த மாதிரிலாம் கூட சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பூஜை பண்ணுறதுக்கு பலகாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தட்டில் அடுக்கி வச்சிடலாம்.
ஈவினிங் பூஜை நல்லபடியாக முடிஞ்சதுங்க. அண்ட் எங்கள் டவுன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், அதுக்கப்புறம் உரி அடிக்கிறது இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ குழந்தைங்க எல்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக கிருஷ்ணா ராதாலாம் மேக்கப் போட்டு வந்திருந்தாங்க. அண்ட் எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப க்யூட்டாக அழகாக உரி அடித்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. குட்டி குட்டி பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எட்டி எட்டி அடிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் பெரியவங்களுக்குமே வச்சாங்க. ஸோ எல்லாருமே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் கொஞ்சம் நேரம் வரைக்கும் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா என் பையன் கிருஷ்ணா மேக்கப்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா நான் பெரிய பையன் ஆகிட்டேன், 3rd ஸ்டாண்டர்ட் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் அவனுக்கு இந்த வருஷம் கிருஷ்ணா மேக்கப் போடலை. அவ்வளோதாங்க. எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன்.